வரலாற்று காலம் தொட்டு இன்றைய நவீன காலம் வரைக்கும் மனிதர்கள் மத்தியில் முகமூடி அப்படிங்கிற பொருள் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. முகமூடி அப்படிங்கிற பொருள் முகத்தை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. முகத்தை முழுசாக மூடிட்டா எப்படி மூச்சு விடுறது, எப்படி பார்க்குறது, கண்ணு முன்னு தெரியாமல் எங்கேயாவது பாழுங்கணத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் அதில் தேவையான இடங்களில் ஒரு சில ஓட்டைகள் போட்டிருப்பாங்க. முகமூடியில் இருக்கிற ஓட்டைகள் அல்லது கண்ணாடிகள் வழியாக முகமூடி போட்டிருக்கிறவங்க இந்த நாகரீக உலகத்தையும், இந்த நாகரீக உலகம் முகமூடி போட்டவரோட முகத்தில் உள்ள ஒரு சில இடங்களையும் பார்க்க முடியும். அப்படியென்றால் வட்ட நிலா போன்ற உனது அழகு முகத்தை இனி காண முடியாதா? அட ஏன்ன, முகத்தை மறைக்கணும்னா எதுக்குன்னு அசிங்கமாக முகமூடி போட்டுக்கிட்டு அந்த முகத்தை அப்படியே வெட்டி பெட்டிக்குள்ளே வச்சு மறைச்சிடலாம்ல. அப்படி செஞ்சால் அந்த முகத்துக்கு சொந்தக்காரரோட நிலைமை. முகத்தை சேதப்படுத்தாமலே முகத்தை தேவைப்படும் போது மட்டும், தேவைப்படும் அளவு மட்டும் மறைச்சிக்க நம்ம நவீன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச அரிய வகை கண்டுபிடிப்பு தான் இந்த முகமூடி அப்படிங்கிற மாஸ்க். மன்னிச்சிடுங்க நண்பர்களே, கிராஃபிக் டிசைனிங்கில் லேயர் மாஸ்க்னா என்னன்னு பார்க்க வந்தால் இவன் என்னன்னா பைத்தியம் பிடிச்ச பாட்டி மாதிரி கதையாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. உண்மையில் பார்த்தா நெச உலகத்தில் முகமூடி அப்படிங்கிற பொருளை எப்படி பயன்படுத்துகிறோமோ கிட்டத்தட்ட அதே போல தான் கிராஃபிக் டிசைனிங்லேயும் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழிவழியில் aot எக்ஸ்பிளைன் செக்ஷன். என்னோட பேர் MVP. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது. தொடக்கத்தில் நம்ம பார்த்த கதையில் எங்கெல்லாம் முகமூடி அப்படிங்கிறத பயன்படுத்தணுமோ அந்த எல்லா இடங்கள்லையும் முகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லேயரையும், மூடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாஸ்கையும் பதிலீடு செஞ்சோம்னா, அதாவது சப்ஸ்டியூட் செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் லேயர் மாஸ்கோட ஒரு எளிய விளக்கம். லேயர் மாஸ்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட லேயரோட ஒபாசிட்டி அல்லது விசிபிலிட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உத்தி தான் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். லேயர் மாஸ்க் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் பட்டு பவர்ஃபுல் கான்செப்ட். அதாவது ஒரு லேயரில் உள்ள கண்டென்ட் தெரியணுமா மறையணுமா, எந்தெந்த இடங்களில் மட்டும் தெரியணும், எவ்வளவு தெரியணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் லேயர் மாஸ்க் மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட எரேசர் டூல் போலவே. அது எப்படின்னா கருப்பு வெள்ளை அப்படிங்கிற 2 நிறங்கள் மூலமாக தான் இதை நாம் செஞ்சு முடிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம கிம்பில் ஒரு லேயருக்கு லேயர் மாஸ்க் கொடுக்குறோம்னா அந்த லேயர் மாஸ்கில் எங்கெல்லாம் ஒயிட் கலர் இருக்கோ, அதாவது வெள்ளை நிறம் இருக்கோ அந்த இடம்லாம் விசிபிள் ஆகும். எங்கெல்லாம் பிளாக் கலர் இருக்கோ அந்த இடம்லாம் விசிபிள் ஆகாது. இதை நாம் எளிமையாக ப்ரஷ் டூல் வச்சு பெயிண்ட் பண்ணுறது மூலயமா கட்டுப்படுத்த முடியும். எந்த இடம்லாம் கிரே கலரில் இருக்கோ அந்த இடம்லாம் பகுதி அளவு மட்டும் விசிபிள் ஆகும். அந்த இடங்களோட விசிபிலிட்டி அல்லது ஒப்பாசிட்டியோட அளவு அந்த கிரே கலரோட இன்டென்சிட்டியை பொறுத்து அமையுது. ஆடா ஏன்பா எரேசர் எடுத்தம்மா வேண்டாத இடத்த அழிச்சம்மான்னு போகிறத விட்டு மாஸ்க் படேன்னு தொல்லை பண்ணுறியப்பா. எரேசர் யூஸ் பண்ணால் அந்த லேயரில் உள்ள பிக்சல்ஸை டெலீட் பண்ணுறோம்னு பொருள், அல்லது அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை எரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பொருள். இதுக்கு பேர் தான் டெஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங். அதாவது மூல ஆவணத்தில் மாற்றங்கள் அல்லது சேதங்களை ஏற்படுத்துறது. ஏதாவது தவறாகிட்டால் திரும்ப துல்லியமாக அதை நாம் மீட்டெடுக்கவே முடியாது. ஆனால் லேயர் மாஸ்கில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணால் அந்த இடம் எரேஸ் ஆகும். தவறுதலாக எரேஸ் பண்ணிட்டா கூட அந்த இடங்களில் மீண்டும் ஒயிட் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணால் அதை நாம் மீட்டெடுக்க முடியும், அதுவும் துல்லியமாக. ஸோ இங்கே நம்ம எதையும் சேதப்படுத்தலை, ஜஸ்ட் மறைக்கிறோம், அவ்வளோதான். இப்போது மாட்டுவான். அண்டு என்ற ஒரு வசதி இருப்பதை மறந்து விட்டீரோ? குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே அண்டு ரீடு வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நம்ம எடிட்டிங் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணால் அதில் உள்ள எல்லா அண்டு ஹிஸ்ட்ரியும் அழிஞ்சு போயிடும். ஆனால் அப்போ கூட லேயர் மாஸ்க் அப்படிங்கிறது முகத்தில் போட்ட முகமூடி மாதிரி அந்த லேயர் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ லேயர் மாஸ்க் உத்தி மூலியமாக இன்ஃபினிட்டி தடவை கூட நமக்கு தேவையான திருத்தங்களை துல்லியமாக ஏற்படுத்த முடியும், அதுவும் மூல ஆவணத்தை சிதைக்காமலேயே. இதை தான் நாம் நான் டெஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் கூட GIMP காணொலிகளில் லேயர் மாஸ்க்கை பயன்படுத்தியிருப்போம். இனி வரக்கூடிய காணொலிகள்லையும் பயன்படுத்த இருக்கும். டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டிங்கில் இதை லேயர் மாஸ்க் அப்படின்னும், வீடியோ எடிட்டிங்கில் இதை
ரோட்டோஸ்கோப்பிங், மாஸ்க், மேட்டிங் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கிறோம். ரோட்டோஸ்கோப்பிங்னா என்ன, அதை பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸை பொறுத்து நாங்கள் அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கடின லேயர்லேயே ரோட்டோஸ்கோப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுறோம். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் லேயர் மாஸ்க் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான விஷயத்தை பயன்படுத்த மறக்காதீங்க. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறேன். லைக்கு, ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.